ஜெய் சாயிராம். இருளை கண்டு பயப்படுவதை விட, இருளாக இருக்கிறதே என்று வருத்தப்படுவதை விட, ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பது மிக மிக நல்லது. தீபச் சுடரால் இருள் ஒளிவது போல நம் வாழ்வும் மிளிரும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, அதிர்ஷ்டத்தை நழுவ விட்டு விடாதே. இதை நம்பிக்கையோடு கேள். நாளை உன் வீட்டில் இது நடந்தே தீரும். இது அப்பாவின் கட்டளை, வாக்கு என்று எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ஆனால் நிச்சயமாக இது நடந்தே தீரும். என் அன்பு பிரியமே, ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அதை பற்றி குறை கூறிக்கொண்டே இருப்பதை விட, அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருப்பதை விட, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டறிய முயற்சி செய். உனக்கான பிரம்மாண்ட வெற்றி உனக்காகவே காத்திருக்கிறது. உன்னுடைய செயல்தான் மாற்றத்தை கொண்டு வரும். எனவே என் பிரியமே, நல்ல சிந்தனையோடு இரு. நல்ல நல்ல செயல்களை செய்து கொண்டே இரு. மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். நிச்சயமாக உன் வாழ்வில் அதிரடி மாற்றம் நடந்தே தீரும். தேவையில்லாத புலம்பல்கள் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது என் பிரியமே. எனவே புலம்பிக் கொண்டே இருக்காதே. நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க உனக்கு வலிமை அதீதமாகவே இருக்கிறது. இறைவன் அதற்கு உனக்கு நிறையவே கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு வந்து, அந்த காயத்திலிருந்து மீண்டு வந்து மீண்டும் வாழ்க்கையை துவங்கும் திறன் உன்னிடம் அதீதமாகவே இருக்கிறது. உன் சாயப்பாவிற்கு அது நன்றாகவே தெரியும், அது உனக்குள் தான் இருக்கிறது என்று. அந்த திறமையை பயன்படுத்தி நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே செய். இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். அது என்ன தெரியுமா? நன்மையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் எப்பொழுதும் உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும், நிகழ்ந்து கொண்டே இருக்கும். என் அன்பு பிரியமே, யாருக்காகவும் எதற்காகவும் உன்னுடைய லட்சியத்தை விட்டு விடாதே. உன்னுடைய கனவை அப்படியே விட்டு விடாதே. உன்னை அவமதிப்பவர்களையோ, உன்னை நம்பாதவர்களையோ, உன்னை விமர்சித்தவர்களையோ பழி வாங்குவதற்கு சிறந்த வழி என்ன தெரியுமா? அவர்களுக்கு முன்பு நீ ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்து காட்டுவதுதான். சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவதுதான். மன நிம்மதியாக இருந்து காட்டுவதுதான். அவர்களின் விமர்சனங்களுக்கு நீ பதிலளிக்க வேண்டியதில்லை என் பிரியமே. நீ பதிலளிக்க வேண்டியதில்லை. உன்னுடைய வாழ்வை பார்த்து அவர்களே நொந்து கொள்வார்கள், ஏன் விமர்சித்தோம் என்று. உன்னுடைய வெற்றிதான் அவர்களின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என் பிரியமே. வெற்றி பிரம்மாண்ட வெற்றியோடு வாழப் பழகு. உண்மையான பாதுகாப்பு என்பது மற்றவர்களின் கைகளில் இல்லை என் பிரியமே, அது உனக்குள் தான் இருக்கிறது. உன் சொந்த பலத்தில் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள். நீ எதையுமே சமாளிக்க முடியும். நீ உன்னுடைய எல்லைகளை தாண்டி செல்லாதவரை உன்னுடைய எல்லைகள் எங்கே இருக்கிறது என்பது உனக்கே தெரியாது என் பிரியமே. உன்னால் எதை சாதிக்க முடியும் என்பதை நீ இன்னும் முழுமையாக அறியவில்லை என்றால், தெரிந்து கொள்ளவில்லை என்றால், உன்னுடைய திறன்களை நீ இன்னும் கண்டறியவில்லை என்றுதான் அர்த்தம். நீ பாதுகாப்பானது என்று நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய தற்போதைய சூழலை விட்டு வெளியே வந்து புதிய சவால்களை எதிர்கொண்டு பிரம்மாண்ட வெற்றியை எட்டிப் பிடிக்க தயாராகு. கஷ்டங்களை எதிர்கொள்ள தயக்கமோ பயமோ உன்னிடத்தில் இருந்தால், அந்த இடர்களை எதிர்கொள்வதற்கான பயம் உன்னிடத்தில் இருந்தால், எதையுமே உன்னால் திறம்பட செய்து முடிக்க முடியாது. இப்பொழுது இருக்கும் நிலையை விட இன்னும் கீழான நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பும் உனக்கு தாராளமாகவே வரும். எனவே பயப்படாதே, தயங்கி நிற்காதே. நீ இடர்களை எதிர்கொள்ளாமல் இருப்பதுதான், கஷ்டங்களை எதிர்கொள்ளாமல் இருப்பதுதான் இருப்பதிலேயே மிகப்பெரிய கஷ்டம் என்பதை புரிந்து கொள்.
நேரம் விலை மதிப்பற்றது, அதை வீணாக்க நினைக்காதே என் பிரியமே. ஒரு முறை இழந்தால் அதை மீண்டும் பெற முடியாது. உன்னுடைய நேரத்தை பயனுள்ள இடத்தில் செலவழிக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, பயனுடைய இடத்தில் செலவழிக்க கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்வு மிளரும். நம்பிக்கை என்பது வலிமையான விஷயம்தான். ஆனால் சரியானவர்களை தேர்வு செய்யாமல் நம்பிக்கை வைப்பது என்பது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். அதை புரிந்து கொண்டு செயல்படு என் பிரியமே. தவறானவர்கள் மீது நீ நம்பிக்கை வைத்துவிட்டால் அது உன்னுடைய மனதை மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையை கூட சிதைத்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு நம்பிக்கையை யார் மீது எவ்வளவு வைக்க வேண்டும் என்ற முடிவை நீதான் ஆராய்ச்சி செய்து எடுக்க வேண்டும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை என்பதையும், யாரும் எதிர்பார்ப்பது போல இருக்க மாட்டார்கள் என்பதையும் நீ பல நேரங்களில் மறந்து விடுகிறாய். ஆம் என் பிரியமே, பல நேரங்களில் நீ அதை மறந்து விடுகிறாய். மற்றவர்கள் செய்யும் குற்றத்திற்கு நீ குற்ற உணர்வை சுமக்க வேண்டிய தேவையில்லை என் பிரியமே. உன்னுடைய மதிப்பு மற்றவர்களின் கருத்துகளால் தீர்மானிக்கப்படுவது இல்லை. மற்றவர்களின் கருத்துகளால் அது தீர்மானிக்கப்படவே படாது என்றதை புரிந்து கொள். அப்படி அமைதியாக நீ உன் மனதை வைத்து கொண்டால் அது உன்னுடைய மன ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஆம் என் பிரியமே, உன்னுடைய மன ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு இரு. ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் நீ தனிமையாகவும் வெறுமையாகவும் உணரலாம். வெறுமையாகவும் உணரும் சூழ்நிலை உனக்கு வரலாம். ஆனால் அந்த வெற்று இடம்தான் உனக்கு மாற்றத்திற்கான இடம் என்பதை புரிந்து கொள். இப்பொழுது உன்னுடைய இதயம் இந்த புதிய அனுபவங்களால் நிரப்பப்பட்டு மீண்டும் முழுமையடையும். சில கதவுகள் மூடும் பொழுது இன்னும் சிறந்த கதவுகள் திறக்கப்படுகிறது என்ற உண்மையை முதலில் உணர்ந்து கொள். ஒரு நீண்ட கால உறவு முடிவுக்கு வந்ததால் நீ வேண்டுமானால் வருத்தப்படலாம், வருத்தமடையலாம். ஆனால் அந்த முடிவு உனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தரும் என்பதை மகிழ்ச்சி வரும் பொழுதுதான் நீ புரிந்து கொள்வாய். அதைவிட சிறந்த ஏதோ ஒன்று நடக்கும் பொழுதுதான் நீ உணர்ந்து கொள்வாய் ஏன் நமக்கு இப்படி நிகழ்ந்தது என்ற உண்மையை. ஒரு கதவு மூடுவது என்பது நீ இதுவரை சந்திக்காதது என்பதை நினைத்து விடாதே. புதிய பாதைகளை திறப்பதற்காகத்தான் என்பதையும் மறந்துவிடாமல் இரு. ஆம் என் பிரியமே, ஒரு சிலரால் ஏற்படும் வலி ஒரு தற்காலிக உணர்வுதான். ஆனால் நீ அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்பது நிரந்தரமானது என்பதை புரிந்து கொள். எனவே எது வந்தாலும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. குழம்பிக்கொண்டே இருந்தால் எதையுமே உன்னால் சரிவர செய்து முடிக்கவே முடியாது. எதையுமே உன்னால் சரியாக செய்யவே முடியாது. உன்னை நீயே கவனித்துக்கொள். அதுதான் உன்னுடைய காயங்களை ஆற்றவும் எதிர்காலத்துக்கு உன்னை தயார்படுத்தி கொள்ளவும் உதவும் ஒரு அற்புத சக்தியாகவே இருக்கும். மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொண்டு வாழாமல் உனக்கு பிடித்தபடி வாழ்வதுதான் சிறந்தது. உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை முழு மனதோடு அப்பொழுதே செய்துவிடு. அப்படி வாழ்ந்துவிடு. உண்மையில் அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என் பிரியமே. நீ எதை கொடுக்கிறாயோ அதுவே உனக்கு திரும்ப கொடுக்கப்படும். திருப்பிக் கொடுக்கப்படும் அதுவேதான். எனவே நல்லதையே கொடு, நல்லதே உனக்கு கிடைக்கும். நிச்சயமாக அது உனக்கு நன்மையாகத்தான் இருக்கும். இதுதான் வாழ்க்கையின் மாற்ற முடியாத நியதி என்பதை மட்டும் மறந்து விடாதே. பிறருக்கு கொடுப்பதற்கு பணக்காரனாக இருக்க வேண்டும் என்றோ, பணக்காரராகும் வரை காத்திருக்க வேண்டும் என்றோ எந்த அவசியமும் இல்லை என் பிரியமே. பிறருக்கு உதவ வேண்டும் என்ற குணத்திற்கு காலமோ நேரமோ ஏழையோ பணக்காரனோ என்ற பாகுபாடே கிடையாது.
இந்த உலகில் நீ செய்கின்ற எந்த உதவியும் வீணாவதே கிடையாது. பிறருக்கு செய்யும் உண்மையான பயன் கருதாத எதிர்பார்ப்பில்லாத உதவிதான் உன்னத நிலைக்கு உன்னை உயர்த்தி செல்லும் என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். நன்றியோடு இருக்கும் மனிதர்களுக்குத்தான் இறைவன் மேலும் மேலும் வெகுமதிகளை அளித்து கொண்டே இருப்பான் என்ற உண்மை உனக்கு தெரியுமா என் பிரியமே? அவர்களுக்குத்தான் இறைவன் மேலும் மேலும் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆம் என் பிரியமே, எதற்காகவும் வருத்தப்படாதே. உன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இரு. கேட்டுதான் செய்ய வேண்டுமென்றில்லை. கேட்காமலேயே உன்னால் என்ன முடியுமோ, அவர்களுக்கு என்ன தேவையோ ஆராய்ந்து அதை செய்துவிடு. நிச்சயமாக உனக்கான வெகுமதி உனக்காகவே காத்திருக்கிறது. அது நிச்சயமாக நடந்தே தீரும். ஆம் என் குழந்தா, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. புதிய புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்ள தயாராகு. உன் வாழ்வில் மாற்றங்கள் நடைபெறுவதற்கான அத்தனை காலமும் சூலமும் எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடந்திருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. எல்லோரும் உன்னோடு சேர்ந்து வருவதில்லை என்பதுதான் யதார்த்தம் என் பிரியமே. எல்லோரும் உன் பின்னால் வருகிறார்கள் என்ற மிகப்பெரிய உதாரணமாக வாழ்ந்து காட்டுவதுதான் மிகப்பெரிய வெற்றி. உன்னை மேலும் வலிமையாக்கும் என்பதை உணர்ந்து கொள். நம்பியவர்களுக்கு மட்டும் துரோகத்தை செய்துவிட நினைக்காதே என் பிரியமே. நம்பிக்கை உடைந்துவிட்டால் அதை மீண்டும் சீரமைப்பது மிக மிக கடினம் என்பதை புரிந்து கொள். நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புவது என்பது சவாலான விஷயம். அது சாத்தியமற்றது. எனவே நம்பிக்கையை உடைக்கும் செயலை மட்டும் செய்துவிட எண்ணாதே. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என் பிரியமே. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் சாயிநாதர் உன்னை நெருங்கிவிட்டேன். இனி கவலையும் கஷ்டமும் துக்கமும் சோதனையும் வேதனையும் உன்னை நெருங்காமல் அண்ட விடாமல் நான் பார்த்து கொள்வேன். சர்வ நிச்சயமாக இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். தக்க சமயம் தகுந்த நேரம் என்பது உன்னிடத்தில் இல்லை என் குழந்தையே. அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திரு. உனக்கான நேரம் என்று ஒன்று நிச்சயமாக வரும். விதியை நினைத்து நொந்து கொண்டே இல்லாமல் என்னுடைய உதியை மனதார இட்டுக்கொள். உன்னுடைய கஷ்டமும் வேதனையும் சோதனையான காலமும் விலகுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் நீ, என்னை மட்டுமே முழுமையாக வணங்கும் நீ, நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை கவனி. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிடேவா பார்த்து கொள்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் உண்டு. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் கவலையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி எதுவும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா பார்த்து கொள்வேன். நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன்னுடைய துன்ப நிலையெல்லாம் மாறும். உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுத்து உன்னை இன்பக்கடலில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அதை மட்டும் யோசித்து செயல்படு. உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் அமைத்து தருகிறேன் என் பிரியமான கண்மணிக்காக. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்பது மரணம்தான். உனக்கு இருக்கும் இந்த போராட்டமான வாழ்க்கையை எப்படி சவாலாக எதிர்கொண்டு ஜெயிக்கிறேயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை வெற்றிகரமாகவே இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும்.
அந்த வெற்றியை உன்னிடம் கொடுக்க உன் சாயப்பா அனைத்து விதமான உதவிகளையும் வேலைகளையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய பொக்கிஷமான குழந்தைக்கு இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று கர்மாதான். அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. நம் கர்மாவை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கவே உன் சாயப்பாவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனாலும் உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணிய பாவ கணக்குப்படிதான் உன் வாழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீ சந்தித்தே ஆக வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் எந்த போராட்டமும் இருக்காது. உன்னுடைய துன்ப நிலை நிச்சயமாக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். சாயிநாதரே, வாழ்க்கையில் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லையே என்று வேதனையோடு இருக்கிறாய். அனைத்தையும் இழந்தவர்கள் வாழ்க்கையில் அனைத்தையுமே இழந்து கொண்டிருப்பவர்கள் வேதனைப்படுவதற்கு அவசியம்தான் என்ன? ஏன் என்று உனக்கு புரிகிறதா? நீ இழக்க வேண்டும் என்று உன்னிடம் எதுவுமே இல்லைதானே? பின் வருத்தப்படுவதோ கவலைப்படுவதோ எதற்கு என்றுதான் உன் சாயி தேவா கேட்கிறேன். ஏதாவது ஒன்று இழந்தால் மற்றொன்றை பெறலாம் என்பது வாழ்க்கையின் நியதி. அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நீ அனைத்தையுமே இழந்துவிட்டாய் என்னும் பட்சத்தில் நீ பெறுவதற்கான வாய்ப்பு வரப்போகிறது என்றுதானே அர்த்தம். இதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் ஏன் இப்படி உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய் பிள்ளையே? ஆம் பிள்ளையே, நீ இழக்கும் காலங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இனி நீ பெறத்தான் போகிறாய். பெறுவதற்காகவே உன் வாழ்நாளில் இது நாள் வரை அனைத்தையும் இழந்திருக்கிறாய் என்பதை மனதாக ஏற்றுக்கொள். இனி நீ பெரும் காலம் மட்டுமே உன்னை நோக்கி வரப்போகிறது. என்னை தொட்டுவிட்டு இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றாலே உனக்கான நல்ல வாய்ப்பு உன்னை நெருங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்பவனே வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை அடைந்தே தீருவான். மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே. நான் தவறு செய்துவிட்டேன், இனி என் தவறை நான் எப்படி திருத்திக் கொள்வது என்றெல்லாம் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே. மனிதனாக பிறக்கப்பட்டவன் தவறு செய்வது என்பது இயற்கைதான். நீயும் அதைதான் செய்திருக்கிறாய். ஆனால் அந்த தவறை நான் தவறு செய்தேன் என்று எப்பொழுது நீ உணர்ந்தாயோ அந்த நிமிடத்திலேயே இறைவன் உன்னை முழுவதுமாக ஆசிர்வதித்து விட்டான் என்றுதான் அர்த்தம். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் மாயையான விளையாட்டில் என்னுடைய அன்பர்கள், என்னுடைய பிள்ளைகள் தவறு இழைக்கக்கூடும் என்பதும் எனக்கு தெளிவாகவே புரியும். தவறு செய்தாலும் நான் உன் அருகிலேயே இருந்து அந்த தவறிலிருந்து எப்படி உன்னை காக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருப்பேன். நீ தவறான வழியில் சென்றால் கூட உன்னை திருப்பிவிட என்னால் ஆன முயற்சிகளை நான் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். ஏதாவது தவறு செய்துவிட்டு ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் நானே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது வேறு யாராவது மூலமாகவோ என் பிள்ளைகளை அந்த தவறிலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். நான் என்றுமே எப்பொழுதுமே என் பிள்ளைகளை கைவிட்டு விடவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் என் பிள்ளை மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். எனவே எதற்குமே பயப்படாதே. நீ செய்தது தவறே இல்லை பிள்ளையே. நீ அதை தவறாக நினைத்தாலும் கூட நான் என் பிள்ளைக்காக அதை மன்னிக்க மாட்டேனா? தவறு செய்து திருந்திவிட்டால் உத்தமனாகி விடுகிறாய். எனவே நீ பயப்படுவதற்கு எதுவுமே இங்கு இல்லை. மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே. அனைத்தும் ஒரு நாள் மாறும். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில்
இனி நல்ல நிகழ்வுகள் மட்டுமே நிகழும்படி நான் செய்யப் போகிறேன். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருள் சூழாமல் நான் பாதுகாப்பேன். நான் உனக்கு கொடுக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு என் பிள்ளையே. நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டே இரு. உனக்கான என்னுடைய அற்புதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நீ புண்ணிய ஆத்மா. என் மீது நம்பிக்கை வை. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ என்னுடைய பிரியமான குழந்தை. என்னுடைய அனுமதியின்றி எவருமே உன்னை நெருங்கக்கூட முடியாது. நீ இது நாள் வரை இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களெல்லாம் நீதான் வேண்டும் என்று மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். சர்வ நிச்சயமாக இது நடக்கும். நடந்தே தீரும். உன்னை வாட்டி வதைக்கும் வலிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகிறாய். இவை அனைத்திலிருந்தும் விரைவில் உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்யப் போகிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாகவும் இருக்கப் போகிறது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை வை என் பிள்ளையே. நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். மனிதராக பிறந்தும் மிருக நிலைக்கு பலர் இழிந்து போகிறார்கள். மனிதராக பிறந்தும் மிக சிலரே தேவர் நிலைக்கு உயர்கிறார்கள். மனிதராக பிறந்தும் மனிதராக மனித பண்புகளுடன் சிலரே சராசரி வாழ்க்கை வாழ்கிறார்கள். நாம் தேவராக உயராவிட்டாலும் மிருக நிலைக்கு தாழ்ந்து போகாமல் சராசரி மனிதராக வாகிலும் வாழ வேண்டும். உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே. உனக்காக எனது துவாரகாவில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ விரைவில் வா என் பிள்ளையே. எனது தரிசனம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். அதை நான் ஆனந்தமாக கண்டு களிக்கப் போகிறேன். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்று வருத்தமடையாதே என் பிள்ளையே. உனக்காக எல்லையே இல்லாத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் அற்புதம் எல்லாம் காத்திருக்கும். நிச்சயமாக உன் சாயப்பா அதை தீர்மானித்து விட்டேன். கவலைப்படாதே. அனைத்திற்கும் உன் அப்பா இருக்கிறேன் பிள்ளையே. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன் உன் சாயி தேவா. உன் விருப்பத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் பிள்ளையே. யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். தாமதம் வேணால் ஆகலாம், ஆனால் தப்பாமல் அனைத்துமே உனக்கு நடக்கும். உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் உன் சாயி தேவா. யார் ஒருவர் முழு மனதுடன் என்னை நாடி என்னையே நிலைத்திருப்பார்களாயின் அவர்களுடைய உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டியது அவசியமே இல்லை என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உன் கஷ்டத்தை போக்க, உன் மன வலிகளை துடைக்க. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. முடிந்ததை நினைத்து நினைத்து எப்பொழுதும் வருந்திக் கொண்டே இருக்காதே. வருவதை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். எதற்காக பயப்படுகிறாய்? எல்லா திசைகளிலிருந்தும் நான் உன்னை சூழ்ந்து கொண்டு நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ எனது பிடியிலேயே எப்பொழுதும் இருப்பாய். நானே உனது தந்தை, நானே உனது தாய். அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது எதற்கு பயப்படுகிறாய்?
உன் கவனம் என் மீது இருக்கட்டும் குழந்தையே. நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் உன் வாழ்நாள் முழுவதும். என் அன்பு பிள்ளையே, தூங்காத இரவுகள் பல இருக்கலாம். ஆனால் விடியாத இரவு என்று எதுவுமே இல்லை. முடியாத செயல் என்று எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். எனவே வெற்றியோடு போராடு. போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நிச்சயமாக அவர்களின் மீது பரிதாபமே படுவாய். இன்று நான், நாளை நீ என்று சொல்லியும் கொள்வாய். அதேபோல் உனக்கு தவறு இழைத்தவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இவர்களும் தண்டனைக்கு தயாரானவர்கள்தான் என்பது உன் மனதிற்கு தெள்ள தெளிவாக புரியும்படி நான் செய்து காட்டுவேன். என்ன சூழ்நிலை உன்னை சுற்றி நடந்தாலும் சரி, உன் விருப்பத்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உன்னுடைய பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு என்னிடம் உள்ளது. என்னிடம் அந்த தீர்வு இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களிடம் போய் தேடிக்கொண்டிருக்கிறாய்? அந்த தீர்வை மற்றவர்கள் மூலமாக கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடும் பார்த்து கொண்டிருக்கிறாய். உன் அப்பாவிடம் இருக்கும் தீர்வை நீ வேறு எங்கு சென்று அலைந்தாலும் தேடினாலும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நானே உனக்கு பிரச்சனையாகவும் இருக்கிறேன். உனக்கு வரும் பிரச்சனைக்கு ஆதாரமாகவும் இருக்கிறேன். நானே உனக்கு தீர்வாகவும் இருக்கிறேன். உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாகவும் நானே இருப்பேன். நீ படும் கஷ்டத்தை போல் மற்றவர்களும் கஷ்டப்படுவார்கள் என்று நீ நினைத்தால் அவர்களுக்காக பரிதாபப்படு. அப்படி நீ பரிதாபப்பட்டாலே மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் உன்னால் நிகழவே நிகழாது. எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம் வாழ்க்கையில் எப்பொழுது விடியல் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறாய். கண்டிப்பாக உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன். எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்ற தத்துவம் எப்பொழுதும் வீண் போனவே போகாது. உன் எண்ணப்படிதான் உன் வாழ்க்கை சுபமாகவே இருக்கும். எப்பொழுதுமே நல்லதையே நினை, நல்லதையே பேசு. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். எப்பொழுதுமே உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத குழப்பம் உன் மனதிற்கு வேண்டவே வேண்டாம். நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. உனது வலிமையான எண்ணமே உன் வாழ்க்கையை உருவாக்கும், வெற்றிகரமாக அழைத்தும் செல்லும். நம்பிக்கையாக எது நடக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நான் வாழும் வாழ்க்கை, நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை மிக அற்புதம் என்று நினைத்து வாழ பழகு. அந்த வாழ்க்கையே உனக்கு அற்புதமாகவே மாறிவிடும். உன்னிடம் இல்லாத ஒன்றை நினைத்து நினைத்து ஏங்குவதும், உனக்கு கிடைக்காத ஒன்றை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருப்பதும் எல்லாமே வீண்தான். ஏனென்றால் நடக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருப்பது நிச்சயமாக உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அதுபோல் கிடைக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் நிச்சயமாக நீ என்னதான் செய்தாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு கிடைக்க வேண்டும், உனக்கு அது நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் யார் தடுத்தாலும் அது உன் வாழ்வில் நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். நான் ஒன்றை கூறுகிறேன், புரிந்து கொள்கிறாயா? நீ நினைப்பது எதுவுமே நடப்பதில்லை, நடக்கப் போவதும் இல்லை. ஏற்கனவே எல்லாமே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டபடிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட நீ நினைப்பதையும் ஆசைப்படுவதையும் எப்பொழுதுமே நிறுத்தப் போவதே இல்லை. நீ எண்ணிக்கொண்டே இரு, நல்லதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிரு. எப்பொழுதுமே உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நல்லதை மட்டுமே நினை. நீ நினைப்பது போல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நடப்பது அனைத்தும் நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நொடியும் அதிசயத்தை உன் வாழ்க்கையில் காணப்போகிறாய். வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னோடு உன் மனதில் இருப்பதை நான் அறிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை யோசித்து யோசித்து நான் எப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் பூர்வ ஜென்ம பந்தத்தை பற்றிய
மிக முக்கியமான ஒரு நல்ல நிகழ்வை உன் வாழ்வில் நான் நடத்தப் போகிறேன். மிகப்பெரிய ரகசியம், யாரிடமும் சொல்ல மாட்டேன். உனக்காகவே நான் கூறும் வாக்கு இது. இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் வார்த்தைகள். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? நம்பிக்கையாக நம்பிக்கொண்டிருக்கிறாயல்லவா? உன் வாழ்வு தலைகீழாக மாறும். நான் உன் வாழ்க்கையை மாற்றியமைப்பேன். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் உண்டாக்குவேன். நீயே கதி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நான் எப்படி அமைதியாக இருந்துவிட்டு உன் வாழ்க்கையை தவறான பாதையில் செல்லும்படி அனுமதிப்பேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்?